ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகாஸ் கிச்சன். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ரவை யூஸ் பண்ணி எப்படி வித்தியாசமான இந்த மாதிரி சுவையான டிஃபன் பண்ணுறதா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்திருக்கேன். நம்ம உப்புமாக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த ரவை எடுத்திருக்கேன். இது வறுக்காத ரவை தான் எடுத்திருக்கேன். அது கூட 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். 2 கப் ரவைக்கு 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு. அப்புறம் ஒரு 5 பழுத்த தக்காளியாக எடுத்திருக்கேன். இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ஸ். இதுக்கு தேவையான பொருட்கள் இது. தக்காளி ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி 4 நாளாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க 2 கப் ரவையை அதில் சேர்த்திக்கலாம். 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவையும் இது கூடவே அப்படியே சேர்த்திக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த தக்காளி இருக்கு இல்லையா, வெட்டி வச்சுருக்க தக்காளி இது கூட சேர்த்திக்கலாம். ஒரு 5 தக்காளி இருக்குங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 300 கிராம் அளவுக்கு இருக்கும். இது இப்போது இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்திக்கிறேன். ஒரு 6 வரமிளகாய் சேர்த்திக்கிறேன். இது காரத்துக்காக. தேவையான அளவுக்கு கல்லுப்பு. கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்திட்டு கொஞ்சம் ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் அரைச்ச மாவு சேர்த்திக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அரைச்சாவே போதுங்க. நல்லா நைஸாக அரைஞ்சிடும். இது மாதிரி நான் அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இப்போ இது நல்லா கலந்து விட்டுடலாம். இது ஊற வைக்கவோ இல்லை எந்த ஒரு வேலையுமே எக்ஸ்ட்ரா கிடையாதுங்க. டைரெக்டாக மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு இதை நம்ம தோசையாக ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிட்டோம். இப்போ இது தாளித்து கொட்டிடலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டிருக்கேன். கடுகு வெடிக்க ஆரம்பித்ததும் பெருங்காயத்தூள் சேர்த்திடலாம். பெருங்காயத்தூள் சேர்த்து இந்த எண்ணெயோடு சேர்த்து அப்படியே மாவில் கொட்டிடுங்க. இது இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். இது 2 விதமாக நம்ம ஊற்றலாம். ஒன்று நம்ம நார்மலாக தோசை ஊற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் தோசை ஊற்றணும் அப்படின்னா இந்த அளவுக்கு திக்காக கன்சிஸ்டன்சி இருக்கணும். பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ஊற்றி காமிக்கிறவங்களுக்கு ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். ஒரு கரண்டி அளவுக்கு மாவு விட்டு இந்த மாதிரி நம்ம நார்மல் தோசை ஊற்றுற மாதிரி இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுடலாம். சுற்றி ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். நீங்கள் எப்போயுமே ஊற்றுற தோசை மாவு மாதிரி ஊற்றணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஊற்றலாம். இல்லை நீங்கள் ரவா தோசை மாதிரி ஊற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணி இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணணுங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி செய்யணும். இது உங்களுக்கு ஓரத்தில் மொறுமொறுன்னு வராது. இதே நம்ம நெக்ஸ்ட்டு டைப்பில் ஊற்றுறப்போ உங்களுக்கு ஓரத்தில் நல்லா மொறுமொறுன்னு கிடைக்கும். இப்போ நல்லா வெந்துருச்சு. நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போது உங்களுக்கு மேலே இருக்க கலர் மாறி பாருங்கள், அங்கங்கே ப்ரௌனாக தெரியுது. இந்த மாதிரி வந்தோடனே நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா நல்லா ப்ரௌனாக இருக்கும். இன்ஸ்டன்ட் தக்காளி ரவா தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 2 பக்கமும் நம்ம திருப்பி போட்டு எடுத்தாச்சு. இது ஃபஸ்ட் டைப். இந்த மாதிரி நீங்கள் ஊற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை நல்லா மொறுமொறுன்னு வேணும் அப்படின்னா இது கூடவே இன்னும் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. தண்ணி சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா தண்ணியாக இருக்கணும். கொஞ்சம் ஒரு கப்பு தண்ணி எக்ஸ்ட்ராவாக ஊற்றணும். இப்போ இந்த மாதிரி சுற்றி ஊற்றுங்க. தண்ணியாக இருக்கும் இல்லையா மாவு, அதனால சுற்றி ஊற்றுங்க. அதுவாக நடுவில் குழியாக சேர்ந்துக்கும். அந்த மாதிரி சுற்றி ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். இப்போ ஒரு சைடு நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஊற்றுறப்போ உங்களுக்கு நல்லா மொறுமொறுன்னு தோசை கிடைக்குங்க. நம்ம நார்மலாக ரவா தோசை அப்படின்னா ஒரு 20 மினிட்ஸாவது கண்டிப்பாக ஊற வைக்கணும். இது அவ்வளோ அப்படிலாம் தேவையே கிடையாது. நீங்கள் உடனேவே மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். அதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அரிசியில் செய்கிற தக்காளி தோசை மாதிரியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. இப்போ நம்ம திருப்பி போட்டாச்சு.
இந்த சைடு வெந்தோடனே இப்படி திருப்பி போட்டு எடுத்துடலாம். சுவையான டிஃபன் ரெடி ஆயிருங்க. நம்ம காஃபி போடுறதுக்குள்ளாரையே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் அந்த டிஃபனை. பாருங்கள், இந்த சைடு எல்லாமே முன்னாடி மொறுமொறுன்னு இருக்கும். நீங்கள் கொஞ்சம் டைம் விட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியான தோசை கிடைக்கும் இது. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.